friends, welcome to Glad Fashion. Glad Fashionல பாத்தீங்கன்னா என்னென்ன saree நீங்க கேக்குறீங்களோ அதே பாட்டர்னை நம்ம கொடுத்துட்டு இருக்கதா நம்மளுடைய Glad Fashionோட ஒரு சூப்பரான ஒரு மெத்தட். இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா இந்த இப்போ ட்ரெண்டிங்கே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் saree தான். அது ஸ்பேஸ் சில்க்ல ஸ்டோன் ஒர்க் தான் ரொம்ப வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பார்டரா கேட்டிருந்ததுனால நம்ம இப்போ சின்ன பார்டரா கொடுத்துருக்கோம். ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இது வந்து ஸ்டோன் ஒர்க் தான். இப்போ பாருங்களா பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோன் இருக்கும். முந்தி பாருங்க. சாரியோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஷிஃபான்ல ஜார்ஜெட் மெட்டீரியல். ஓகே, இதை பாருங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் மொத்தம் 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். ஆனால் இது வாஷ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணணும். ப்ரஷ்லாம் போட்டிங்கன்னா இந்த ஸ்டோன்லாம் விழுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நல்ல ஃபேன்சி சாரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நல்லா நீட்டாக ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரி வந்து கெட்டும் போது நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் உங்களுக்கு நல்ல டீசென்ட் லுக்காக இருக்கும். ரொம்ப பெரிய பார்டர் இல்லாமல் குட்டியாக இருக்கும். ஓகேங்களா, இதில் மொத்தம் 6 கலர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்துலாம். சாரியில் மொத்தம் 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கலர்ஸ்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரௌன் கலர், அதாவது சாரி மெரூன் கலர். ஓகேங்களா, அந்த முந்தியில் இந்த மாதிரி இருக்கும். ஓப்பனில் நம்ம பண்ணி காமிக்க வேண்டியதே இல்லை தான். உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிசைன் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஸ்டோனை வந்து அப்படியே நீங்கள் ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்டோன் நிறைய விழ ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து ரொம்ப பார்த்து நிதானமாக நல்லா டீசெண்டாக கட்டிட்டு போனோமா அழகாக மெயின்டைன் பண்ணணும். இந்த சாரி பாருங்கள், அடுத்த கலர். இது வந்து ஒரு ராமர் ப்ளூ, வயலட் கலர். இந்த சாரி வந்து நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இது சேம் கலர் அதே தான். அடுத்த அழகான வந்து ஒரு பாட்டில் க்ரீன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளம் கலர். ஓகேங்களா, ப்ரௌன் மாதிரி இருக்குது. இது ப்ளம் கிடையாது, ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி. ஓகேங்களா, காஃபி ப்ரௌன் மாதிரி இருக்குது. மொத்தம் இந்த 6 கலர்ஸ் தான். இதில் என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு. எதுவுமே ப்ரீ புக்கிங் எடுக்கல. தீபாவளிக்கு நீங்கள் கேட்டவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஆர்டர் வரைக்கும் ஈவினிங் 5 o'clock வர வந்து ஆர்டர் எல்லாத்தையுமே டிஸ்பேச் பண்ணியாச்சு. எங்களுக்கு கொரியர்லேருந்து என்ன வந்துருச்சுன்னு சொன்னால் இதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் எடுக்கும்போது டேரெக்டாக நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா கொரியரில் எக்கச்சக்கமான லோடு இருக்குங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து மற்ற நாள் எப்போவுமே நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் டே இல்லைன்னா அடுத்த நாளே உங்களுக்கு வந்து 2வது நாளில் உங்களுக்கு வந்துடும் மேக்ஸிமம். ஒரு சிலருக்கு வந்து வரலன்னா வந்து எங்கிட்ட கேட்பீங்க, நாங்கள் உடனே கொரியரில் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனால் இப்போ தீபாவளிங்கிறதுனால ரொம்ப லோடு இருக்கிறதுனால நாளைக்கு, அதாவது இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு வருங்கிறது எனக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு தீபாவளிக்கு வேணும் கட்டாயம் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இது நார்மலாகவே நீங்கள் எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சாரியோட ரேட்டு நான் சொல்லிட்டேன்னு தெரியல, வெறும் 440 rupees தான். 440 ரூபா மட்டும் தான். 2 சாரி வாங்கினீங்கனாலும் 1 kgக்கான கொரியர் சார்ஜ். ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு சூப்பரான சாரி. பட் என்னென்னா தீபாவளிக்கு நீங்கள் வரல அப்படின்னு என்ன கொஸ்டின் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்லிட்டேன். வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நேற்று வரைக்கும் உள்ள எல்லா ஆர்டரையும் நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு. அதுவுமே கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. ஏன்னா தீபாவளி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தீபாவளிக்கு நல்லாவே நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் நாங்களும் டிஸ்பேச் பண்ணிட்டோம். இதை மட்டும் நாங்கள் இனிமேல் சொல்கிறோம். காரணம் வந்து தீபாவளிக்கு வருமா வராதுன்னு எங்களுக்கே டவுட் தான். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.